கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணையினால் இன்று 28வது ஜுஸுவில் கால் ஜுஸு முடிவடைந்திருக்கிறது. இன்று ஓதப்பட்ட சூறாக்கள் சூரா அர் ரஹ்மான், சூரா அல் வாக்கியா, சூரா அல் ஹதீத், சூரா அல் முஜாதலா, சூரா அல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்தில் பாதியாக ஓதப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த சூறாக்கள் அனைத்திலும் பல சிறப்பான செய்திகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரா ரஹ்மான் என்ற அத்தியாயத்தை அரூசுல் குர்ஆன் என்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள். குர்ஆனுடைய புதுமண பெண் என்று சொல்வார்கள். அவ்வளவு அழகான இனிமையான ஒரு வசனங்களை கொண்ட சூரா சூரா ரஹ்மான் என்ற அத்தியாயம். சூரா அல் வாக்கியா ஏழ்மையை போக்கக்கூடிய சூரா. இன்னைக்கு அதை தான் பேச போகிறோம். பொதுவாக நம்ம குடும்பம் என்ற தலைப்புக்கு கீழே பல துணை தலைப்புகளை கொண்டு குடும்பத்தை பற்றிய செய்திகளை பேசிக்கொண்டிருக்கிறோம். குடும்பம் என்பதை மகிழ்ச்சியாகவும் குதூகலமாகவும் நடத்த வேண்டும் என்றால் பொருளாதார சிக்கல் இல்லாமல் வாழ்க்கை போகும். பொருளாதார கஷ்டம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேன், அதை மாதிரி ஒரு கஷ்டம், ஒரு சிரமம், முசீபத் வேறு எதுவுமே இல்லை. ஒவ்வொரு தடவையும் வாங்கக்கூடிய சம்பளம் போதாமல் கடைசி நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய நிலைமை ஒரு மனிதருக்கு வறுமையானால் அது பெரிய கஷ்டம், பெரிய சோதனை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இஸ்லாமிய மார்க்கமோ வளமாக வாழக்கூடாது என்று எப்போவுமே சொல்லவில்லை. செல்வந்தர்களாக வாழக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படலை. செல்வத்தில் மூழ்கி போயிடக்கூடாதுன்னு சொல்லப்படுது தவிர செல்வந்தர்களாக வாழக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இல்லை. நபியவர்கள் தன்னை சுற்றி இருந்த சஹாபாக்களை நீ ஏன் பணக்காரனான எல்லா காசையும் கொடுத்துடுவா அப்படின்லாம் சொல்லலை. பணக்கார சஹாபாக்கள், பெரும் பெரும் பணக்கார சஹாபாக்கள்லாம் என்ன செஞ்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருந்தார்கள். அந்த பணம் வந்ததற்கான காரணமே நபியினுடைய துவா. நபியினுடைய துவாவின் காரணத்தினால்தான் செல்வம் வந்தது. ஏன் சூரத்துல் வாக்கியா ஓதுற நேரத்தில் நம்ம செல்வத்தை பற்றி, குடும்ப வறுமையை போக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அழகான ஒரு ஹதீஸ் தாரமியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மன் கரஅ சூரத்துல் வாக்கியா ஃபீ குல்லி லைலத்தின் லம் யுஸிபுஹு ஃபாக்கத்துன் அபதா. எவர் ஒருவர் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் சூரத்துல் வாக்கியாவை ஓதுவாரோ அவருக்கு ஏழ்மை என்பது அண்டாது, நெருங்காது, ஏழ்மை அவரை தொடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதரசாக்களினுடைய மாணவர்களும் காலையில் எந்திரிச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சுபுகுக்கு பிறகு எல்லாரும் ஒன்றா உட்காந்து, நம்ம மதரசாலே நடக்குது, நம்ம மதரசா பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, காலை சுபுகு தொழுகைக்கு பிறகு போய் டீ குடிக்கிறதுக்கு முன்னாங்க என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னால் ஒன்றா உட்காந்து காலையில் சுபுக்கு பிறகு சூரா யாசீன் ஓதுறாங்க. யாசீனை பற்றியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அழகான ஒரு ஹதீத்தை சொல்கிறாங்க. அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீத், மன் கரா சூரா யாசீன் ஃபி சதுரின் நஹார் குலியத் ஹவாயிஜு. யார் பகல் நேரத்தில் சூரா யாசீனை ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அதனால தான் காலை நேரத்தில் சுபுஹுக்கு பிறகு சூரா யாசீனை ஓதி யார் யார் துவா செய்ய சொன்னாங்களோ
யார் யார் மதரசாவுக்காக வேண்டி உதவி செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்காக வேண்டியும், அவர்களுடைய உடல்நலத்துக்காக வேண்டியும், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பரக்கத்துக்காக வேண்டியும் மதரசா மாணவர்கள் துவா செய்கிறார்கள். இரவு நேரத்தில் சூரா யாஸ், அதாவது மகரிபுக்கு பிறகு போன உடனே பாடத்தில் உட்கார்றதுக்கு முன்னாலே எல்லாம் ஒன்றா உட்கார்ந்து என்ன செய்கிறாங்கன்னா சூரா வாக்கியா ஓதுறாங்க. வாக்கியா ஓதி அந்த நேரத்திலும் நம்ம யாரெல்லாம் மதரசாவுக்காக உதவி செய்கிறார்களோ, மதரசாவினுடைய உதவிக்காக வேண்டி தங்களுடைய உடலாலும் பொருளாலும் பாடுபடுகிறார்களோ அனைவருடைய அந்த முஹல்லாவாசிகளுடைய பரக்கத்துகளுக்காக வேண்டி, ஏழ்மையை போக்குவதற்காக வேண்டி துவா செய்கிறார்கள். இந்த துவா கிடைக்குமா? எவ்வளோ பெரிய மகத்தான ஒரு அற்புதமான துவா. ஓதுற பிள்ளைங்களுடைய நாவினால் அல்லாஹ்தால துவா செய்ய வைக்கிறான்னு சொன்னால் பெரிய விஷயம் இல்லையா? அதனால் அந்த மதரசாக்களுடைய தொடர்புகளோடு நம்ம இருக்கணும். ஏதாவது நம்மளால் மதரசாவுக்கு உதவி உபகாரங்கள் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ அந்த துவாக்களில் ஏதாவது ஒரு துவா நம்மளுக்கு வந்து செட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் நம்மளுடைய ஏழ்மையை போக்கிடுவான். அந்த அடிப்படையில் சூரா வாக்கியாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, எவர் ஒருவர் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் மன்கரா சூரத்தல் வாக்கியா ஃபீ குல்லி லைலத்தின் லம் துசிபுஹு ஃபாக்கத்துன் அபதா, ஒரு காலம் அவரை ஏழ்மை என்பது அண்டாது. சூரத்துல் வாக்கியாவை ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் ஓதக்கூடியவருக்கு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். செய்தனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபியர், ஆனால் ரொம்ப ஏழ்மையான சஹாபி. அவங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, 3 பெண் மக்கள் தான் அவங்களுக்கு. ஆனால் அவர்கள் வந்து ஒரு ஆட்டு இடையராக, ஒரு குறைஷி தலைவருக்கு ஒரு ஆட்டு இடையராக வேலை செய்து கொண்டிருந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொடர்பு கிடைச்ச உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு மிகப்பெரிய சஹாபியாக மாறி போனாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நபியினுடைய வீட்டுக்கு எப்போ வேணாலும் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு உரிமை வழங்கப்பட்ட, நபியினுடைய சொந்த பந்தங்களில் ஒருவரை போல கருதப்பட்ட சஹாபியாக செய்தனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹனஃபி சட்டங்கள், பெரும்பான்மையான சட்டங்கள் சொல்லப்படுவது வந்து செய்தனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பின் மூலமாக வரக்கூடிய ஹதீஸை கொண்டு தான் அந்த அறிவிப்பு, அந்த செய்திகள் சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய சொற்கள் மிகவும் ஹனபியாக்களிடத்தை ஆதாரப்பூர்வமாக எடுத்துக்கொள்ளப்படும். ஏன் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஹதீஸ்கள் அதிகமாக கிடைச்சது அப்படின்னு சொன்னால், பிற்காலத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஈராக்கில் போய் குடியிருந்தாங்க. அதனால தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூஃபாவை சார்ந்தவர்கள், இந்த ஈராக்கை சார்ந்தவர்கள், அவர்களுடைய தொடர்பு அதிகமாக கிடைத்து அவர்களுடைய ஹதீஸ் அங்கே பரவலாக சொல்லப்பட்டுச்சு. அதனால தான் அந்த பக்கத்தில் இன்னைக்கு ஈராக் முழுவதுமே ஹனஃபியாக்கள் தான். அது அந்த மதுஹபை ஏற்றுக்கிறாதவங்களை பற்றி இங்கே பேசப்படல. மதுஹபுங்கிறது ஹதீஸ்களின் மூலமாக வந்தது தாங்கிறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, இது ஒரு குறிப்புக்காக சொல்லப்பட்ட விஷயம். அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. யாருடைய காலம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமெல்லாம் முடிஞ்சு, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹுடைய காலங்கள் எல்லாம் முடிந்து, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவர் ஒரு பெரிய சஹாபியாச்சே இப்னு மஸ்ஊத் அப்படின்னு சொல்லி அவர்களை போய் சந்திக்க போகிறாங்க. உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும்போது அவர்களை போய் சந்திக்க போகிறாங்க. சந்தித்த அமீருல் முஃமினீன் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த முக்கியமான சஹாபியை பார்த்து, அவர்களுடைய பிள்ளைகள் 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, வசதி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமையில் அவங்கள்ட்ட சொன்னாங்க, உங்களுக்கு மருத்துவர் யாராவது ஏற்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நோயை குணப்படுத்தக்கூடிய அல்லாஹ் தான் எனக்கு நோயை கொடுத்துருக்கிறான், அவனே எனக்கு மருத்துவனாக இருப்பான். இப்படி பல செய்திகளை பேசுகிறாங்க. எல்லாமே அல்லாஹ்வோடு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கடைசியாக கேட்டாங்க, சுருக்கமாக சொல்கிறதுனால இதை சொல்கிறேன். கடைசியாக கேட்டாங்க, உங்களுக்கு பெண் மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி கசானாவிலிருந்து, அரசாங்கத்திலிருந்து ஏதாவது உதவித்தொகைகளை உங்கள் பெண் மக்களுக்கு நாங்கள் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளால என்ன சொல்லுவோம்? வேணான்னு சொல்லுவோம். வேணான்னு சும்மா பேருக்காக சொல்லுவோம். அல்லது சரி நீங்கள் உதவி செய்யுங்க அப்படிங்கிறான்னு சொல்லுவோம். அல்லது எதுக்கு உங்களுக்கு சிரமம் இப்படிங்கிற மாதிரி முழுவதும் மாதிரி பேசுவோம். உஸ்மான் ரலியல்லாஹு உடனே சொன்னாங்க, வேணாம், கொடுக்காதீங்க. என்னுடைய பெண் மக்களுக்கு நான் சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய பெண் மக்களுக்கு நான் சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல,
ஒவ்வொரு இரவும் சூரத்துல் வாக்கியாவை ஓத வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ சூரத்துல் வாக்கியா ஃபீ குல்லி லைலத்தின், ஒவ்வொரு நாள் இரவும் யார் சூரத்துல் வாக்கியாவை ஓதுவாரோ லம் துஸிபுஹு ஃபாக்கத்துன் அபதா, அவருக்கு ஏழ்மை என்பது அண்டாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே என்னுடைய பெண் மக்களுக்கு நிச்சயமாக ஏழ்மை வராது என்பது எனக்கு உறுதியாக தெரியும் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னார். அப்ப சஹாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவித்தது மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றி இருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஏழ்மையை போக்குவதற்காக இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய நிறைய ஹதீஸுகள் நமக்கு காண கிடைக்கின்றன. அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுகளை கொண்டும் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டும் ஏழ்மை போய் பரக்கத்தான வாழ்க்கை நம்முடைய குடும்பங்களில் வரணும்னு சொன்னால் சில விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும், நடைமுறைப்படுத்தணும். முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆ ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா வல் அர்த் வலாக்கின் கذبு ஃபஅഖذனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன். ஒரு ஊரை சார்ந்த மக்கள் வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆ ஆமனு, ஈமான் கொண்டு, வத்தகவ், அவர்கள் அல்லாஹ்வையும் பயந்து வாழ்வார்களேயானால் லஃபதஹ்னா அலைஹிம், அவர்களுக்கு நாம் திறந்து விடுவோம், பரக்காத்தின் மினஸ் ஸமா வல் அர்த், வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்தின் வாசல்களை திறந்து விடுவோம். பரக்காத்தி மினஸ் ஸமா வல் அர்த் வலாக்கின் கذبு ஃபஅഖذனாஹும். ஆனால் என்னைக்காவது ஒரு தடவை பொய்யாக்கி அல்லாஹ்வை மறுத்து அவர்கள் இறைவனை புறக்கணிக்கக்கூடியவர்களாக மாறுவார்களேயானால் லஅഖذனாஹும் பக்தத்தன், அவர்களை திடீரென்ற ஒருவர் தண்டனையால் பிடித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு பயபக்தியோடு நாம் நடப்போமே. ஆனால் நம்ம கொடுக்கல் வாங்கல ஹராம் ஹலால பேணி, பேச்சுவார்த்தையில் ஹராம் ஹலால பேணி, நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் ஹராம் ஹலாலை பேணக்கூடியவர்களாக இருந்து நம்ம வாழ்க்கையை இறையச்சத்தோடு கூடிய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வோமே. ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நம்ம வாழ்க்கையில் பரக்கத்துகளை தருகிறான். நாளைய தினம் ஓத இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூரா சூரத்து தலாக் என்ற அத்தியாயம். அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا. ஒன்று தக்வா வேணும், இன்னொன்று அல்லாஹ் நமக்கு கொடுப்பான், நம்ம கஷ்டத்தை நீக்குவாங்கிற தவக்குல், உறுதியான எண்ணம் நம்ம மனசுல வரும். என்னங்க தொழுதுகிட்டே இருக்கிறேன், தேஞ்சி தேஞ்சி கருப்பா போச்சு, ஒன்றும் கஷ்டம் தீர்ந்த பாடு இல்லை, இந்த புலம்பல் மட்டும் ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடாது. நல்லடியார்களை பாருங்களேன், நபிமார்கள்ல யார் கஷ்டப்படாமல் இருந்திருக்காங்க? நபிமார்கள்ல கஷ்டப்படாதவர்கள் யாருமே இருக்கல. பெரும் பெரும் சோதனைக்கு ஆளானார்கள். ஆனா அந்த சோதனைகளின் ஒரு கணத்தில் கூட, ஒரு துளி அளவு கூட அல்லாஹ்வை பற்றிய புலம்பல் என்பது இருந்தது இல்லை. மாறாக எப்படி இருந்துச்சு, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்னிடத்துல குறை இருக்கு. தாயிஃபுக்கு போய் மார்க்கத்துக்காக போனாங்க, நடந்து போனாங்க, அடி வாங்கினாங்க, ரத்தம் சிந்தி ஷூலாம் ரத்தமா நிரம்பி போச்சு. அணிந்திருந்த காலில் அணிந்திருந்த ஷூ ரத்தத்தால் ரத்தம் வடிஞ்சு வடிஞ்சு அப்படி ஷூ நிரம்பி போச்சு. அப்படிப்பட்ட நிலையிலேயும் அந்த ரத்தம் அதிகமாக வெளியானதுனால நபியவர்கள் முடியாம வந்து ஒரு இடத்துல வந்து மயக்கத்தோடு வந்து அமர்ந்து அல்லாஹ்ட்ட கேட்ட துவா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஷ்கு துஅஃப குவத்தி வ கில்லத ஹீலத்தி அத்ரிக்னி. சுப்ஹானல்லாஹ். அந்த துஆவினுடைய அர்த்தத்தை கேட்டால் நமக்கு அழுக வரும். நம்மெல்லாம் பாவத்திலேயே மிதந்துகிட்டு இருக்கிறோம், ஆனா நம்ம அது அந்த மாதிரி சொல்றதில்லை. நபியவர்கள் பாவத்தை நினைக்காத பரிசுத்தமான மகசூமான நபி. அந்த நபி என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஷ்கு துஅஃப குவத்தி, இறைவா என் பலவீனத்தை உன்னிடத்திலே நான் முறையிடுகிறேன். வக்கில்லத ஹீலத்தி, என்னிடத்துல சரியான சாதுரியம் இல்லை. மக்கள்கிட்ட எப்படி சொல்லணுங்கிற ஒரு அழகான நடைமுறை எனக்கு தெரியல. நான் ஏடாபுரமா சொல்லியிருப்போம் போல் தெரியுது, அதனாலதான் அடிச்சாங்களே தவிர
நீ எனக்கு கொடுத்த விஷயத்தை பற்றி இந்த மாதிரியான நோவினையை பற்றி எனக்கு பெரிய விஷயம் இல்லை. நீ என் மீது கோபப்படவில்லை என்றால், நீ என் மீது வருத்தப்படவில்லை என்றால் இந்த அடிலாம் எனக்கு சாதாரண அல்லாஹ். இதை பற்றி நான் பெருசாகவே நினைக்கல. நான் மௌத்தாவே போயிட்டு போறேன். நீ என் மீது திருப்தி ஆகிறியா அல்லாஹ். நீ கொடுத்த வேலையை நான் சரியாக செய்ய தெரியலையா அல்லாஹ், என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு நபி அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியான முந்திய நபிமார்கள் ஒவ்வொருவருமே அவர்கள் அடைந்த கஷ்டத்தின் சமயத்தில் தன்னுடைய பலவீனத்தை தான் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்களே தவிர, யா அல்லாஹ் உன் வேலையை தானே எடுத்து செய்கிறேன், என்னை ஏன் இப்படி போட்டு சோதிக்கிற, என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. அப்படி ஒரு சின்ன ஒரு நினைப்பு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த போதுதான் அல்லாஹ் 40 நாள் மீன் வயிற்றுக்குள்ள வச்சான். சின்ன ஒரு எண்ணம். கடைசியில் அவன் உடனே உணர்றாங்க, நான் இப்படி நினைச்சிருக்க கூடாது. அல்லாவே முகாலிபன் கொஞ்சம் கோபிச்சுக்கிட்டு போனாங்க. அல்ல நக்குதிய நமக்கு ஒண்ணுமே முடியாதுன்னு இவர் நினைச்சுக்கிட்டாரு. அல்லா குத்தலா கூறுறான். ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உடனே புரியுறாங்க, இந்த கப்பல் நவலலைன்னு சொன்னா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை கடல்ல தள்ளுங்க. கடல்ல தள்ளப்படுது, மீன் வயிற்றுக்குள்ள 40 நாள் அல்லாஹ் சோதிச்சான். அந்த நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நிச்சயமாக நீ பரிசுத்தமானவன், நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன் அல்லாஹ், நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன். யூனுஸ் சொல்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, நபிமார்கள் யாரும் தன்னுடைய கஷ்டங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்ட்ட புலம்பல. இந்த புலம்பல் என்பது யாருக்கும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. இப்போ சொன்னமே சூரத்து தலாக்ல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்துல, உமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வார்களோ அவர்களுக்கு வாழ்வாதாரத்தின் வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுவார். யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் நினையாபுரத்திலே அவருக்கு ரிஸ்க் அளிப்பான். நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சிருக்கலாம், என் வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். நாளைய தினம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுல நம்ம என்ன செய்ய போறோம், நமக்கு எப்படி ரிஸ்க் வரும், நம்முடைய செல்வத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கஷ்டம் போறதுக்கு என்ன பண்ணுவோம் நினைச்சுக்கிட்டு இருப்போம். அல்லாஹ் பெரிய ஒரு குதிரத்தானவன். நம்மளே நினையாபுரத்தில் இருந்து என்ன செய்வான், அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் கொடுப்பான். இதுல பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒருத்தர்கிட்ட உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தர் நமக்கு 1 லட்சம் ரூபாய் தருவாரு இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். போய் பேசுவோம், பார்த்தா அவர்கிட்ட இருந்து ஒரு 1000 ரூபா கூட கிடைச்சிருக்காங்க. அப்படியா, நல்லா உதவி செய்வான், நல்லபடியா போயிட்டு வாங்க, துவாச்சி அப்படின்னு நினைக்கிடுவாங்க. ஆனால் இவருக்கு நம்ம பெருசா எதிர்பார்த்து போனோம், இவர் என்ன ஒண்ணுமே இல்லாம. ஆனா ஒரு பக்கத்துல நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம், திடீர்னு வருவாரு, இதை இருக்கான உங்களுடைய செலவு வச்சுக்கிறீங்க அப்படின்னு போயிடுவாரு. அவருடைய தோற்றம், அவருடைய நடைமுறை, அவர் நம்மிடத்தில் பழகிய விதம், இதையெல்லாம் வச்சு நம்ம கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டோம், இவர் கொடுத்துட்டு போவாரு. இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சா, உமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன். ஃபஹுவ ஹஸ்பு இன்னல்லாஹ பாலிகு அம்ரி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா. நம்ம காரியத்தை நம்ம பூர்த்தி செய்யறதுக்கு அல்லாஹ் ஒருவர் போதுமானவனாக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹ் ஹக்க தவக்குலி, அல்லாஹ்வின் மீது எவ்வளவு முழுமையாக நம்பிக்கை எப்படி வைக்க வேண்டுமோ அவ்வாறு நீங்கள் நம்பிக்கை வைத்தால், லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீங்கள் எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் முழு நம்பிக்கை வைப்பீர்களே ஆனால், லரஸகக்கும், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், ரிஸ்க் அளிப்பான். எப்படி தெரியுமா? கமா யர்ஸுகு தைர் தகுது ஹிமாசன் வத்தரூஹு பித்தானா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவக்குலுக்கு ஒரு மூலதனமான ஒரு அற்புதமான ஹதீஸ். நபி அவர்கள் சொன்னார்கள், பறவைகள் தங்கள் கூடுகளில் இருந்து வெறும் வயிற்றோடு பறந்து செல்கின்றன, திரும்பி வரும்போது வயிறு நிரம்பிய நிலையில் திரும்பி வருகின்றன. இதுதான் தவக்குல். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பறவைகளுக்கு எங்கேயாவது கடை வீதி இருக்கா, பஜார் இருக்கா, பட்டா போட்டு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு ஒரு கடை வச்சிருக்குதா? கடை ஏதாவது பறவைகள் 4 குஞ்சு பொறிச்சு வச்சிருக்குது, அது பசியோடு இருக்குது, நான் பறந்து போறேன். எதை நோக்கி பறந்து போகுது இந்த பறவை? அங்க போனா அங்க சாப்பாடு கிடைக்கும்னு அதுக்கு தெரியுமா? அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி,
லரஸகக்கும் கமா யர்ஸுகுத்தை, பறவைகளுக்கு எப்படி அல்லாஹ் உணவளிக்கிறானோ அவ்வாறு உங்களுக்கு உணவளிப்பான்டா. பறவைகளுக்கு எதுவுமே மூலதனம் கிடையாது, எங்கேயுமே கடை கிடையாது, அது எங்கேயுமே கொட்டி வச்சிருக்குன்னு நினைக்க பார்க்காது, போகுது அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு போகுது. ஆனா எந்த பறவையாவது பசியோட திரும்பி வந்திருக்கா? அதுவும் வயிறு நிரம்பி தங்களுடைய கழுத்து பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த இறை பையிலே அந்த உணவுகளை செரிமானமாகாமல் அப்படியே பதுக்கி வைத்து நேரா தன்னை எதிர்பார்த்திருக்கக்கூடிய தங்களுடைய அந்த குஞ்சுகள் இருக்கு பாருங்க, அதற்கும் அந்த உணவை ஊட்டி அதனுடைய பசியையும் போக்குகின்றன என்று சொன்னால் இதற்கு உணவு கொடுத்தது யார்? அதனுடைய மூலதனமா? அதனுடைய முயற்சியா? அதனுடைய தவக்குல்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தவக்குல் நம்முடைய வாழ்க்கையில வரணும். மனிதர்களுக்கென்று சில இடங்கள் இருக்கின்றன, தொழில்துறை இருக்கின்றன, முயற்சிகள் இருக்கின்றன, வியாபாரம் இருக்கின்றன, கொடுக்க வாங்கல் இருக்கின்றன, வீடு வாசல் இருக்கின்றன. இந்த நிலைமையில் தங்களுடைய வீடுகளில் இருந்து ஒரு மனிதன் வெளியே கிளம்பும் போது இதை கட்டாயம் ஓத வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதுதான் தவக்குல். சும்மா வெறுமனே துவா மட்டும் சொல்லிடக்கூடாது, அதனுடைய அர்த்தத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாமும் அந்த அர்த்தங்களை உள்வாங்க வேண்டும். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு நான் வெளிக்கிளம்பி செல்கிறேன். தவக்கல்து அலல்லாஹ், நான் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் செல்கிறேனோ அந்த நோக்கம் எனக்கு நிறைவேறும் என்ற முழு நம்பிக்கையோடு, அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றி தருவான் என்ற முழு நம்பிக்கையோடு வெளியேறுகிறேன். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எனக்கு ஏற்படக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலும், எனக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலும் அல்லாஹ் ஒருவனை கொண்டுதான் இருக்கும். லா ஹவ்ல என்று சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை திருப்புறது ஹவுல். வலா குவத்தனா நிறைவேற்றி வைக்கக்கூடிய தன்மை, ஆற்றல் யாருக்கு தான் இருக்கு? அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் இருக்கு. நாம ஒரு அழகான கடை வச்சிருக்கிறோம், வியாபாரம் இருக்கு. நம்ம கனவெல்லாம் இன்னைக்கு கடைக்கு போனால் சீசன் டைம், திருநாள் நெருங்கிடுச்சு, தீபாவளி நெருங்கிடுச்சு, ஒவ்வொரு விசேஷத்தை நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு கல்லாப்பட்டியை நிரப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறோம். ஆனால் கடையில் போனால் சரக்கை ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்கோம். நம்மளுக்கு பார்க்கும்போதே பிரமாதமா இருக்கு, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம போறோமே, அந்த எண்ணம் கூடாது. உள்ள நுழையும் போது நம்முடைய உள்ளங்களை பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய சரக்குகள் நிறைய இருக்குன்னு சொன்னா அங்கே உண்மையாக சொல்ல வேண்டும், மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் நாடியது நிரம்பி இருக்கிறது, அல்லாஹ் எனக்கு நாட்டத்தை கொடுத்தான், நிரப்பி வச்சிருக்கிறேன். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதிலே நஷ்டம் வராமல் என்னை பாதுகாப்பதும், லாபத்தை கொடுத்து என்னை பாதுகாப்பதும் அந்த அல்லாஹ் ஒருவனால தான் முடியும். இல்லா பில்லாஹில் அலி அல் அலீம், அவன் மகத்தானவன், அவன் உயர்ந்தவன் என்று நினைக்க வேண்டும். நம்முடைய சக்தியின் மீதோ, நம்முடைய மதிப்பின் மீதோ, நம்முடைய ஆற்றலின் மீதோ, நம்முடைய அதிர்ஷ்டத்தின் மீதோ, நம்முடைய பொருளாதாரத்தின் மீதோ, நம்முடைய வியாபார திறமைகளின் மீதோ நம்பிக்கையை கொள்ளக்கூடாது. மாறாக தவக்கல்து அலல்லாஹ் என்பதுதான் தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். இறைவனின் மீது வைக்கக்கூடிய அந்த முழு நம்பிக்கை தான் நம்முடைய முழு நம்பிக்கையா, தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இருக்கான் எனக்கு, அதான் தன்னம்பிக்கை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்னால முடியும் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? என் இறைவன் எனக்கு முடிச்சு கொடுப்பான் அப்படி நினைக்கிறேன். என்னால் முடியுங்கிறது நான் அப்படிங்கிறது இல்லை, என் இறைவன் எனக்கு முடிச்சு கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணம் வரணும். இதுதான் ஏழ்மையை போக்கும், பரக்கத்தான வாழ்க்கையை தரும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையை போக்குவதற்கு பலவிதமான துஆக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு தடவை பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கிறாங்க, ரொம்ப சோகமா அமர்ந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க, அபு உமாமாவை பார்க்குறாங்க. என்ன அபு உமாமா? நபி அவர்கள் போதிக்கக்கூடியவர்களாக மட்டும் இருக்கல, ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்ன நிலவரம், என்ன பிரச்சனை, அதை கேட்டு தெரிஞ்சு அதை சரி பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாங்க. அதனால தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய அந்த ஒரு தலைவராக, வழிகாட்டியாக மட்டும் இல்லாமல் வாழ்வாதாரங்களுக்கு உதவியாளராகவும் இருந்ததற்கு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னு சொன்னா ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லணும். ஒரு மனிதர் இறந்து ஜனாசா வறுமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இந்த ஜனாசாவினுடைய பொறுப்பில் ஏதாவது கடன் இருக்கிறதான்னு கேட்பாங்க.
கடன் தான் கேட்பாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லப்படும், இந்த மனிதருக்கு இவ்வளவு கடன் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், சபையை பார்த்து இந்த கடனை யாராவது பொறுப்பெடுத்துக்கிறீங்களா, ஜாமீன் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஏழ்மையான காலம், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆரம்ப காலம். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் யாருமே பொறுப்பெடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கடனாளியாக இறந்து போன இந்த மனிதருக்கு நான் தொலை வைக்க விரும்பலை, அதனால் நீங்கள் தொழு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு நிறைவேற்ற முடியாது, அவங்க கையிலே காசு இல்லை. ஆனால் காலங்கள் போதும். பத்ருடைய போருக்கு முடிஞ்சதுக்கு பின்னால் இப்போ சொல்லுவோம்ல, மதினா நகரத்துக்கு முஹாஜிர் சஹாபாக்கள் போனதுக்கு பின்னால் நபி அவர்கள் செஞ்ச முதல் வேலை என்னன்னு சொன்னால், முஹாஜிரான சஹாபாக்களையும் அன்சாரி சஹாபாக்களையும் என்ன செஞ்சாங்க, பங்காளியெல்லாம் என்ன செஞ்சாங்க, சேர்த்து வச்சாங்க. உனக்கு இவர் பங்காளி, உனக்கு இவர் பங்காளி. ஆனால் எப்போ பத்ருடைய காலம் முடிஞ்சிருச்சோ அதுக்கப்புறம் வசதிகள் கூட ஆரம்பிச்சு சஹாபாக்கள். அப்போ அந்த பங்காளியினுடைய சட்டம் நீங்கிடுச்சு. யார் அசல் பங்காளியோ அவர் தான் அசல் பங்காளி. சகோதரராக இருப்பாங்களே தவிர அந்த பங்கை பிரித்து கொடுக்கணுங்கிற சட்டம் நீங்கிடுச்சு. யாருக்கு? அந்த முஹாஜிர்களுக்கு பிரித்து கொடுக்கணுங்கிற சட்டம் இருந்துச்சுல, அதுக்கு இல்லாமல் போச்சு. காரணம் வசதி கூடிச்சு. அந்த காலத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகைக்கு நிற்கும் போது கேட்பாங்க, இந்த ஜனாசாவுக்கு ஏதாவது கடன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமையா ரசூலுல்லாஹ், கடன் இருக்கு. இந்த கடனை பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடிய பிள்ளைகள், பெற்றோர்கள் வேற யாராவது இருக்காங்களா, சொந்த பந்தங்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா உடனே யாராவது இருந்தா சொல்லுவாங்க, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் யார ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நபி அவர்கள் தொழ வைப்பாங்க. அவருக்கு யாருமே பொறுப்பெடுத்துக்கு தயார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நபி அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த மனிதரின் கடன் எவ்வளவோ என்னிடத்தில் சொல்லுங்கள், நான் அதை பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நபி அவர்கள் போதிக்கக்கூடியவர்களாக மட்டும் இருக்கல, நம்ம அதை தான் சொல்றோம். ஒரு முஹல்லாவில் நம்ம இருக்கிறோம் சொன்னா நம்ம குடும்பம் என்று மட்டும் நினைக்கக்கூடாது. அந்த முஹல்லாவில் யார் கஷ்டப்படுறாங்க அதை நம்ம தேடி பிடிக்கணும். அந்த முஹல்லா மக்களில் யாரெல்லாம் ஏழ்மையோடு இருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். நம்மளால முடிஞ்சது ஏதாவது உதவிகளை செய்யணும். நாளை மறுமையிலே நன்மைகள் இழந்திருக்கும் அந்த நாளையில் அல்லாஹ் எந்த நன்மையை கொண்டு நம்மளை வெற்றி பெற வைப்பான்னு தெரியாது. 4 பேருக்கு நம்ம செஞ்ச உதவிகளில் யாராவது ஒருத்தர் துவா செஞ்சிருந்தா அந்த துவாவை கொண்டு அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இதான் நமக்கு கிடைச்ச வெற்றி. இப்படி இருக்கும். இந்த நிலைமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் நமக்கானது மட்டுமல்ல, நம்முடைய செல்வங்களை பிற மக்களுக்கும் கொடுத்து என்ன செய்யணும், உதவி செய்யணும். இந்த நிலைமையில கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, வர்றாங்க. அபூ உமாமா ரலியல்லாஹு பள்ளியாசல்ல சோகமா உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுடைய முகத்தை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூ உமாமா, இது தொழுகை நேரம் இல்லை, தொழுகை நேரம் அல்லாத ஒரு நேரத்தில் ஒரு சோகமான முறையில் பள்ளியாசல்ல உட்கார்ந்துருக்கிறீங்களே, என்ன விஷயம், ஏதாவது கஷ்டமான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்காத மாதிரி போயிடும். கேட்ட உடனே இவன் ஏதாவது உழைக்கும், ஏதாவது புலம்ப ஆரம்பிச்சு நம்ம உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் என்ன செஞ்சிருவோம், அவர் ஒரு திசையில் வந்தால் நம்ம ஒரு திசையில் போயிடுவோம். இப்படிதான் இன்னைக்கு இருக்குது. நபி அவர்கள் கேட்ட உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எவ்வளவோ சம்பாதிச்சு பார்த்தேன், என் கடன் மலை மாதிரி இருக்கு, தீண்டப்பாடு இல்லை, குடும்பத்தில் ஒரே சிரமம், கடன் கொடுத்தவங்கலாம் நெருக்கடி பண்ணுறாங்க, என்னால் அந்த கடனை விட்டு வெளியாக முடியலை, என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியலை, வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இல்லை, அந்த தொழில்துறையும் எனக்கும் இல்லை, கடனாளிகள் தொல்லை பண்ணுறாங்க, பேசாமல் நான் பள்ளிவாசலுக்கு வந்துட்டேன், இங்கேயாவது அல்லாட்ட சொல்லுவோம்னு நினைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்கே வா, உனக்கு ஒரு துவா சொல்லித்தரேன், அந்த துவாவை நீ ஓதுறேன்னு சொன்னால் மலை மாதிரி இருக்கக்கூடிய கடன் கூட அது அப்படி பனி மாதிரி கரைஞ்சு போயிடும். அந்த துவாவை நீ ஓது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த துவா ஒவ்வொருத்தரும் மனப்பாடம் பண்ணிக்கிறோம். அந்த துவா பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியும். நபி அவர்கள் அந்த துவாவை சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகுல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். நபி அவர்கள் சொன்னாங்க, யா அல்லாஹ், இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், மனக்கவலைகள் மன துக்கங்களை எனக்கு போக்கி வைப்பாயாக. வஅஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகுல் வஅஊது பிக்க மினல், அதாவது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வஅஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமை சோம்பேறித்தனம், இந்த ரெண்டையும் விட்டு என்னை பாதுகாப்பாயாக. வஅஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகுல், மேலும் கோழைத்தனம் கஞ்சத்தனம், இதை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. வஅஊது பிக்க மின் கலபத்தி தைனி
வக்கஹரி ரிஜால், கடன் மிகைத்து விடுவதை விட்டும் மனிதர்களின் அடக்குமுறையை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயா என்று ஓதுவாயா என்று சொன்னார். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தக்வா இருந்துச்சு, தவக்குல் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. நம்மளும் தான் துவா வரும், ஆனால் அதுக்கு எஃபெக்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த உடனே முழு நம்பிக்கையோட அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் மற்ற நேரங்களில் அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த துவாவை ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வஅஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வஅஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹுல் வஅஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். இந்த துவாவை ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கொடுத்த மாற்றம் எப்படின்னு சொன்னா, அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கும் நெருக்கடிக்கும் மத்தியிலே கடன் தொல்லையினால் வலு தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தோம், எல்லா கடனும் எனக்கு நீங்கி விட்டது, கூடிய சீக்கிரம் நான் அந்த கடனில் இருந்து விடுதலை ஆகிவிட்டேன் என்று சொல்றார். அதே நபி சொன்ன அந்த துவா நமக்கு இன்னைக்கு இருக்கு. நமக்கும் அந்த ஈமான் இருக்கு, நமக்கும் அந்த தக்வா இருக்கு, நமக்கும் அந்த தவக்குல் இருக்கு. நாமும் இந்த துவாவை ஓதுவோமானால் அதே அல்லாஹ் நமக்கும் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அலி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வந்தார். ரொம்ப கஷ்டப்படுறேன், கடனாளியா இருக்கிறேன். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு நபி அவர்கள் சொல்லி தந்த ஒரு துவாவை உனக்கு நான் சொல்லித்தரேன், அந்த துவாவை நீ ஓது. நபி அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஓதுன துவாக்கள்ல இது ஒரு துவா. அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம், எல்லாரும் ஓதுவோம். இன்னொரு துவா என்ன? அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக் அன் ஹராமிக் வஅக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக், நீ எனக்கு ஹலாலான வருமானத்தை கொடுத்து ஹராம்ல போயிற மாதிரி என்னை தடுத்துறியா அல்லாஹ், ஹராம்ல போகாத மாதிரி என்னை தடுத்து விடு. அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக், ஹலால்ல சம்பாதிச்சது எனக்கு பத்தல, ஹராம்ல போனாதான் என்னால் அந்த தேவையை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற நிலைக்கு என்னை தள்ளிடாம ஹலாலை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை எனக்கு தருவாயாக. வாகுனினி பிஃضلிக அம்மன் சிவாக், நீ கொடுக்கக்கூடிய அந்த செல்வம் ஃபضல் தான் செல்வம், உன்னுடைய செல்வத்தின் மூலம் வாகுனினி பிஃضلிக அம்மன் சிவாக், அந்த செல்வத்தை என்னுடைய கையில நீ கொடு. அந்த செல்வத்தின் மூலம் பிறரிடத்தில் தேவையாகாமல், பிற விஷயங்களில் தேவையாகாமல் நான் என்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய தேவையற்ற நிலையை எனக்கு தருவாயாக. எவ்வளவு அழகான துவா, எவ்வளவு அழகான துவா. நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைந்ததுக்கான ஒரு அற்புதமான ஒரு இலக்கணங்களில் ஒரு முக்கியமான இலக்கணம் தெரியுமா? நம்ம யாருக்கு முன்னால தேவை என்ற நிலையை கைகட்டி நின்றக்கூடாது. அல்லாஹ் அந்த நிலைமைக்கு நம்மளை யாரையும் வச்சிடக்கூடாது, நம்ம பிள்ளைகளையும் வச்சிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹே மக்காவினுடைய சமயத்தில் மக்காவுக்கு போயிருக்கிறாங்க. மக்காவில் வெற்றி கிடைச்சிருக்கு. சாத் இப்னு அபீ வக்காஸ், அதாவது சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி, நபி அவர்களுக்கு ஒரு வகையில் உறவுக்கார சஹாபி, இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டவர். உடல்நலம் சரியில்லாமல் மௌத்து வந்துருமோங்கிற அளவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. நபி அவர்கள் அவங்களை விசாரிக்க போகிறாங்க. நபியினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. மக்காவுடைய வெற்றியில் நான் இங்கே மூத்தா போயிடுவோம்னு எனக்கு பயமா இருக்கு. காரணம், நான் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போன பூமியில நான் மூத்தா போனாதான் என் ஹிஜ்ரத் பூர்த்தியாகும் நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன். நான் இங்க மூத்தா போயிட்டோம், என்னுடைய சொந்த ஊர்ல மூத்தா போய் ஹிஜ்ரத்தினுடைய நன்மை எனக்கு கிடைக்காம போயிடும்னு எனக்கு கவலையா இருக்கு. இன்னொன்னே நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்து அவங்க சொன்ன விஷயம் தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், எனக்கு நிறைய செல்வம் இருக்கு, என்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, எல்லாத்தையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துடலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? வேணாம், அப்படி கொடுக்காத, உன் குடும்பத்துக்காக கொஞ்சத்தை விட்டுட்டு போ. அப்படின்னா பாதி அல்லாஹ்வுக்காக நான் கொடுத்துறேன், பாதியை என் குடும்பத்துக்காக விட்டுட்டு போறேன். இல்லை வேணாம், அதை விட இன்னும் கூடுதலாக வச்சுக்கிறேன், உன்னுடைய மக்களுக்கு கொடு. ஒரே ஒரு பெண்மகள் அப்படின்னா நான் முக்காவாசி என்ன செய்யறேன், என் மகளுக்காக வச்சுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கடைசியா சொன்னாங்க, படிப்படியா கூட்டினாங்க, அல்லாஹ்வுக்கு கொடுக்கறத குறைச்சாங்க, ஆனா மகளுக்கு கொடுக்கறத கூட்டினாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, நீ வச்சிருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் உன் மகளுக்காக நீ கொடுத்து உன்னுடைய மறைவுக்கு பிறகு யாரிடத்திலும் அவள் தேவையாகாதவாறு பரிபூரணத்துவம் பெற்ற ஒரு பெண்ணாக, ஒரு பிள்ளையாக நீ அவளை விட்டுட்டு செல்வது அல்லாஹ்வுக்காக நீ தர்மம் செய்யறதை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. நம்ம பெற்றோரா இருந்து
நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுங்க. தேவையற்ற மக்களாக நம்முடைய பிள்ளைகளை விட்டுட்டு போகணும். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது. நீ சம்பாதிச்சதை எல்லாத்தையும் அங்கிருந்து கொடுத்துட்டு பிள்ளைங்களை ஏன்னா ஏழ்மையோடு விட்டுட்டு போ, அவங்க சம்பாதிச்சுக்கிட்டோம், இப்படிலாம் இஸ்லாம் சொல்லலை. கண்ணியமானவர்களே, நபியவர்கள் ஏழ்மையை போக்குறதுக்காக நபியவர்கள் கேட்டு வந்த துவா, முக்கியமான துவாக்கள் ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜூஇ வல் ஃபக்ர். நபியவர்கள் கேட்ட துவா என்ன? யா அல்லாஹ், பசி பட்டினிகளை விட்டு உன்னிடத்தை பாதுகாப்பு தேடுகிறேன், ஏழ்மைகளை விட்டு உன்னிடத்தை பாதுகாப்பு தேடுகிறேன், அஊது பிக்க மின் ஃபுஜாஅத்தில் மௌத், திடீர் மரணத்தை விட்டு உன்னிடத்தை பாதுகாப்பு தேடுகிறேன். நபியவர்கள் ஒரு துவாவில் 3 விஷயத்தை கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜூஇ வல் ஃபக்ரி வ ஃபுஜாஅத்தில் மௌத். இறைவா, உன்னிடத்திலே பசி பட்டினியோடு இருப்பதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன், ஏழ்மையை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், திடீர் மரணத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அற்புதமான ஒரு ஹதீஸ். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ தர்மம் செய்வதால் உன் செல்வம் பெருகும் என்று சொன்னார்கள். நம்ம செல்வம் பெருகிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கங்களேன், அதுல ஒரு பகுதியை பிரிச்சு ஏழைகளுக்கு கொடுங்க. நம்ம சொந்த பந்தங்கள்ல யார் ஏழ்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. நம்ம செல்வம் கூடும், நம்ம செல்வம் கூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே யாருக்காவது ஆயுள் நீளமாக்கப்பட வேண்டும், செல்வம் பெருக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஃபல்யஸில் ரஹிமா, தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை அவர் இணைந்து வாழட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பரக்கத்தை பெற வேண்டுமா, உங்கள் வீடுகளுக்குள் செல்லும் போது சலாம் சொல்லிக் கொண்டு உள்ளே நுழையுங்கள் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், நம்ம வாழ்க்கை செழிப்பாகணும் சொன்னா நம்ம வாழ்க்கையில இஸ்திக்ஃபார் அதிகமா இருக்கணும். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பிஅம்வாலி வ பனீன வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா. அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் என்னுடைய மக்கள்கிட்ட சொன்னேன், இஸ்திக்பார் செய்யுங்க. அந்த இஸ்திக்பாரின் மூலம், இஸ்திக்பார்னா என்னங்க? பாவ மன்னிப்பு தானே. பாவ மன்னிப்பு மட்டும் அல்லாஹ் கொடுக்கறது இல்லை, அதோட சேர்த்து அல்லாஹ் என்னென்னலாம் கொடுக்க தெரியுமா? அதாவது வகுல் துஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து பொழிய வேண்டிய மலையை அல்லாஹ் பொழிய வைப்பான். வயும்திதுக்கும் பிஅம்வாலி வ பனீன், உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான், உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பான், செல்வ வளங்களை தருவான். பிஅம்வாலி வ பனீன் வயஜஅல் ஜன்னாத்தின், உங்களுக்கு தோட்டம் துறவுகளை தருவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, ஆறுகளை பெருக்கெடுத்து ஓட வைப்பான். ஆக வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன செழிப்பு தேவையோ எல்லா செழிப்புகளும் இஸ்திக்பாரின் மூலம் கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவரிடத்திலே தன் ஏழ்மையையும் இயலாமையையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னபோது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இஸ்பஹி யா ஃபாத்திமா வஹ்மதி யா ஃபாத்திமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீ ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போற நேரத்திலே சுப்ஹானல்லாஹ் 33 தடவை ஓது, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை ஓது, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓது. உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய இயலாமை, கவலை, கஷ்டம் அனைத்தும் போய்விடும் என்று நபி அவர்கள் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவரிடத்திலே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் ஸலவாத்துக்காக வேண்டி நேரம் ஒதுக்கக்கூடிய விஷயத்தை பத்தி ஹதீஸ்ல கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்க மேல நான் ரொம்ப முஹப்பத் வைக்கிறேன், ஸலவாத்துல நான் எனக்கு என்னுடைய உள்ளத்துல பெரிய இன்பம் இருக்குது, நான் ஸலவாத்துக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்கட்டும்? நபி அவர்கள் நேரத்தை கூட்டுறாங்க. பாதி நேரம், முக்கால் நேரம், அதை விட நேரம், அதிகப்படியான நேரம் இல்லை. நபி அவர்கள் கடைசியா என்ன சொன்னாங்க தெரியுமா? சலவாத்துக்காக, என் மீது சொல்லக்கூடிய சலவாத்துக்காக முழு நேரத்தை நீ ஒதுக்கிவிட்டாலும் உன் கவலைகளுக்கும் உன் கஷ்டங்களுக்கும் அது போதுமானதாக இருக்கும் என்று சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டமா, பள்ளிவாசல்ல வந்தோ வீட்டில் ஒரு தனி இடத்துல உட்கார்ந்தோ நபியினுடைய முஹப்பத்தை அப்படியே மனசுல உள்வாங்கி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி, இனிமையோடு ஸலவாத் சொல்லுங்க. அந்த மனசுல இருக்கக்கூடிய பாரமெல்லாம் நீங்கும். ஸலவாத்துக்கு இருக்கக்கூடிய அற்புதமான நிவாரணம் வேற எதிலையுமே கிடையாது. என்னென்ன திக்ருகளுக்கு என்னென்ன சிறப்புகள் சொல்லப்படுகின்றனவோ எல்லா சிறப்புகளையும் ஒருங்கே பெற்ற ஒரு அற்புதமான திக்ர் ஸலவாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலவாத்து ஓதுறது, நிறைய ஸலவாத்து ஓதுறது. இந்த ஸலவாத்து ஓதுறதுல நம்முடைய மனசு நிம்மதி பெறணும். ஸலவாத்து ஓதுறதுல நம்முடைய வாழ்க்கையில அமைதி கிடைக்கணும். ஸலவாத்து ஓதுவதன் மூலமாக நமக்கு ஒரு பேரின்பம் கிடைக்கணும்.
அந்த பேரின்பத்தோடும் பெரும் காதலோடும் நபியின் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்போடும் முகப்பத்தோடும் அந்த ஸலவாத்தை சொல்லி பாருங்க, நம்ம வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்பதை தத்ரூபமாக அனுபவத்தோடு நம்மால் பேச முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பொருளாதார நெருக்கடிகளையும் போக்கி, உடல் நலத்தினுடைய நோய் நொடிகளையும் போக்கி, குடும்பத்தினுடைய பிரச்சனைகளையும் போக்கி, விசாலமான சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.